அவரோட ஸ்ட்ரென்த் முன்னால போனால் நீ பின்னால வரேன்ற மாதிரி அவர் வந்துட்டு அவர் ஒரு டான்ஸர் இருக்காரு, சைடு வாக்லயும் வந்து கை தேர்ந்தவரா இருக்காரு. பிக் பாஸ்ல தலைவனா தலைவியா போட்டிக்கு லெமன் இந்த ஸ்பூன் கேம் தான் வச்சாரு பிக் பாஸ். 2 பேருமே நல்ல டஃப் ஃபைட் தான் கொடுத்தாங்க. மஞ்சரியும் சரி விஜய் விஷாலும் சரி ரொம்ப நேரம் வந்து வாயில ஸ்பூன்ல லெமன் இருந்துட்டே இருந்தது. எப்படா விழுவுங்கிற மாதிரி பார்க்குற லெவலுக்கு டீம்மேட்ஸ்லாம் பார்க்குற அளவுக்கு அவ்வளோ நேரம் வச்சுட்டே இருந்தாங்க. ஏன்னா எல்லாம் சாப்பிடாம கொள்ளாமலாம் உட்காந்துருந்தாங்க. அதனால் உட்காந்தே தான் இருக்கணும்னு பிக் பாஸ் சொல்லிட்டாரு. அதனால எல்லாரும் எப்படா கீழே விழுவும், யாராவது ஜெயிச்சுட்டு போங்கடா அப்படின்னு சொல்லிட்டு உட்காந்துருந்தாங்க. அப்போ பார்த்தா விஜய் விஷால் என்டர்டைன்மெண்ட்ங்கிற பேர் வழியில் முன்னாடி நடக்கிறது பின்னாடி நடக்கிறது இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டு இருந்தார் வாயில் ஸ்பூனை வச்சுக்கிட்டே. அப்போ ஒரு இடத்துல காத்தடிக்கும் போது விஜய் விஷால் என்டர்டைன்மெண்ட் பண்ணுறேங்கிறதுல தலையை அப்படி சாய்ப்பார், உடனே லெமன் கீழே விழுந்துடும். ஸோ இந்த வாரத்தோட கேப்டனாக மஞ்சரி தான் தேர்வாயிருக்காங்க. அடுத்து நாமினேஷன் ப்ராசஸ் ஸ்டார்ட் ஆயிருந்தது. இப்போ நாமினேஷன் ப்ராசஸில் பார்த்தா ஜெஃப்ரி, ரஞ்சித், தீபக், சத்யா, அன்ஷிதா இந்த 5 பேரை தவிர மீதி எல்லாருமே நாமினேஷனில் நாமினேட் ஆயிருக்காங்க. முத்துக்குமரன் அண்ட் வர்ஷினி டைரக்ட் நாமினேட் ஆயிருக்காங்க இந்த வாரத்துக்கு. இந்த மாதிரி பிபி ஹவுஸில் நடக்கிற இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை தெரிஞ்சுக்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.